கர்த்தருக்கே கனம் மகிமை உண்டாதாக. இந்த நாளானது என்ன நாள்? திருவிருந்து. திருவிருந்து நம்முடைய திருச்சபையில் நடக்கும். திருவிருந்து என்பது ஒரு முக்கியமான நம்முடைய திருச்சபையிலே ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளானது இயேசு கிறிஸ்து, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் 12 பேரும் அவர்களும் திருவிருந்து மேல் வீட்டிலே அவர்கள் எடுத்தார்கள் என்று வேதம். ஆகவே திருவிருந்து என்பது, திரு என்றால் என்ன? திரு என்பது மரியாதைக்குரிய ஒரு சொல், மரியாதைக்குரிய ஒரு செயல் சொல். திரு விருந்து, மரியாதைக்குரிய ஒரு விருந்து. இது கர்த்தருடைய விருந்து. இது கர்த்தருடைய பரலோகத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த விருந்திலே நாம பங்கு கொள்ள வேண்டும். பங்கு கொள்ளும் பொழுது மாத்திரமே நம்ம ஆண்டவருடைய நம்ம பரலோகத்துக்குள்ளாக அழைத்து செல்வார். முதல்ல என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். வேற என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். திருவிருந்திலையும் நான் கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த திருவிருந்தை நம்ம அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு உற்சாகமாக நம்ம கலந்து கொள்ள வேண்டும். பயபக்தியோடு அதற்கான ஆயத்தங்கள் செய்து நாம் இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேளை வந்தபோது அவரும் அவரோடு 12 அப்போஸ்தலரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். அது பாடுபடுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பாக அந்த திருவிருந்திலே அவர் பங்கு பெற்றார். 12 பேரும் சேர்ந்து அந்த மேல் மாடியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆசையா இருக்கிறார். என்ன இருந்தார்? அவரு அந்த பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தார் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பார்த்தீங்கன்னா இது என்ன சடங்கு என்று பார்க்கும் பொழுது இது ஒரு நினைவு கூறுதல். ஆண்டவரை மறுபடியுமாக நினைவு கூறுதல். நம்ம திருச்சபையில் எப்போ வைக்கிறோம்? 3 மாசத்துக்கு ஒரு காலாண்டுக்கு ஒரு நேரம் வைக்கிறோம், ஒரு நாள் வைக்கிறோம். இந்த நாளானது ஒரு விசேஷமான ஒரு நாள். அந்த ஆண்டவரே ஆசையா இருந்த பஸ்காவின் நாளை புசிக்க ஆசையா இருந்தது என்று இயேசுவே சொல்லிக்கிறது பார்க்கிறோம். இது அந்த அப்பத்தை சாப்பிடும்பொழுது யாரை சாப்பிடுகிறோம்? அவருடைய. நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அப்பத்தை எடுத்து உபசரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். அது அப்பம் இல்லை. அப்பம் ஆண்டி நம்ம தனி தெரிஞ்சா கூட அது என்னதான் உண்மையான அர்த்தம் என்னதான்? அது அவருடைய சரீரம். சரீரம் வைத்து நம்ம ஒருக்கில் போயிடுவோம். ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறார்? சரீரத்தை அந்த கல்வாரி மலையிலே ரத்தங்கள் வடிந்தது. சிலுவையில் அறிவரும் பொழுது அவர்கள் கொடுமைப்பட்டு இறந்தப்படார். நீங்கள் வேதனைப்பட்டு மனிதர்களால் திட்டப்பட்டு அவர்களை அநேக பரியாசம் பண்ணினார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். 22ஆம் அதிகாரத்திலே 63ஆம் வசனம் படிங்க. இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, இதை அடித்தவன் யார்? அதன் ஞான சிறுசினால் சொல்லு என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். முதல்ல என்ன செய்யறாங்க? பரியாசம்னா கேள்விப்படுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, தூசணமான வார்த்தைகளையும் சொல்கிறார்கள். இயேசுவின் கண்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கட்டுகிறார்கள். துணியை வைத்து கட்டி முகத்திலே கையை விட்டு அடிக்கிறார்கள். முகத்திலே அரைகிறார்கள். அரைத்து என்ன சொல்கிறார்கள்?
உன்னை அடித்தது யார் என்று ஞான திருஷ்டினாலே சொல் என்று தீர்க்கதரிசனம் சொல் என்று ஒரு கேலியான வார்த்தைகளையும் அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விதமாக சொன்னார்கள். தூசண வார்த்தைகள், அநேக கெட்ட வார்த்தைகள் அநேகம் அவரை பற்றி பேசினாங்க. வேதம் சொல்கிறது கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படலாகாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாரும் அவர் கெட்ட வார்த்தைகளை திட்டுகிறார்கள், தூச வார்த்தைகளை திட்டுகிறார்கள். அதற்கு அவர் ஒரு மறுப்பு சொல்லவில்லை. அதுக்காக அவருக்கு பதிலுக்கு பதிலாக ஒன்றுமே சொல்ல அமைதியாக இருந்தார். அவருடைய மொழி என்ன மொழியாக இருந்தது? அது ஒரு மௌன மொழியாக இருந்தது. பேசவில்லை, அமைதியாக இருந்தார். அந்த சகிப்புத்தன்மை இயேசு கிறிஸ்துவிட அதிகமாக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் சரி, சகிப்புத்தன்மை காணப்பட வேண்டும். யாரும் ஒரு வார்த்தை எல்லாரும் வார்த்தைகள் சொல்லிடுறாங்க, உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிட நேரம் சொல்லிடக்கூடாது. நம்ம இப்படி சொல்லிட்டாங்களா, நம்ம அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இன்னொரு வார்த்தையை வச்சு தட்டுறது, அப்படி சொல்லக்கூடாது. சொல்றாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுட்டு அது பொறுமையா இருக்கும் பொழுது அவர்களுக்கே அது குச்சப்படும். நம்மளுக்கு சொல்லி அவர் அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த சொன்னவருக்கே என்ன வந்துடும், வீட்டுக்கு போல ஒரு மனசுல தனியா இருக்கும்போது யோசனை வரும், நம்ம அப்படி அவர் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கே ஒரு குற்றம் வரும். குற்ற உணர்வு அவருக்கே மனதிலே வரும். ஆக சகிப்புத்தன்மை கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சகிப்புத்தன்மை அதிகமாக இருந்தது. ஆகவே இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்ல எடுக்கணும்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, சகிப்புத்தன்மையை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சகிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மைகளையே அதிகமாக. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பேர் திட்டினார்கள், ஒன்றுமே அவர் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். ஆட்டுக்குடியை கொண்டு போடும் பொழுது அந்த ஆட்டுக்குடி எப்படி 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயால படிக்கிறோம், அது மாதிரி அமைதியாக இருந்தாலும் வசனம் சொல்லிக்கிறது. ஆகவே நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னையோடு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதற்காக நம்ம கோபத்தையும் சரி, உணர்வுகளை உடனேக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் அவனுடைய குணங்களை நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் காணத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய கம்யூனிஸ்ட் முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன செய்யணும், நாமே ஆராய்ந்து பார்க்கிற குணத்தை நம்ம அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்கள் நம்மளை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அதுக்காக நம்முடைய குணங்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த புரிதலை நமக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம இதில் எவ்வளவு காரியங்களை மாற வேண்டியிருக்கிறது, அது நம்ம உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம உடனே பதிலளிக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 சோஸ்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி ருசியுங்கள், இது உங்களுக்காக பெற்றுப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, நினைவுபடி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் நினைவுபடி செய்யுங்கள். நினைவுறுவதற்காக தான் இந்த காரியங்கள்லாம் செய்யலாம். நம்ம சடங்கு மாதிரி 3 மாசம் வருட பண்ற மாதிரி கிடையாது, விளையாட்டு கிடையாது. விளையாட்டுனா என்னது, இது ஒரு முக்கியமான ஒரு விருந்து, ஆண்டுடைய விருந்து. இந்த காரியங்களை நினைவுறுவதற்காக செய்கிறோம். அவரை அந்த தர்மம் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். இதை செய்யும் பொழுது இன்னும் முழுமையாக நினைவுறுவதை நாம் உணர முடிகிறது. ஆகவே அடுத்த வருஷம் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணினானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். ஏதோ ஒரு அபாத்திரமாய் பார்க்கும் பொழுது அது இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம், குற்றப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. அடுத்த வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கிறவன், எண்ணத்தில் நீ அபாத்திரமாய் போஜனம் பண்ணிக்கிறவன் கர்த்தருடைய சரீரம் நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீக்கு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். நிதானிக்காமல் இருக்கும் பொழுது அந்த ஆக்கினத்தை நமக்கே வசதியாக இல்லாமல் இருக்கும் பொழுது. அடுத்த வருஷம் பாருங்க, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உலகமாய் இருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாம நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம்.
எல்லோரும் பாவிகள் தான். நாங்கள் நம்ம நிதானித்து அறிந்து அவருடைய சமூகத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் இந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் திருச்சபையிலும் இந்த காரியங்கள் செய்கிறார்களா? செய்கிறார்கள். ஆனால் ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. என்ன காரியம் செய்ய மாட்டாங்க? அவரும் கால்கள் கழுவ மாட்டாங்க. அப்போ சாப்பிட்றார்கள், திராட்சரசம் குடிக்கிறார்கள். நம்ம திருச்சபையில் என்ன செய்கிறார்கள்? கால் கழுவுறது நம்ம திருச்சபையில் மாத்திரம் தான் இருக்கு. எந்த சபையில நீங்க கால் கழுவுற பார்க்க முடியாது. கால் அவர்கள் கழுவ மாட்டார்கள். தாழ்மையின் ஒரு சடங்காக அது காணப்படுகிறது. தாழ்மையை நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். தாழ்மை அதிகமாக யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் 12:2. இந்த வருஷம் என்ன சொல்றது? வீட்டிற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளப்படுவீர்கள். அந்த நாட்டில் என்ன செய்தது? அது ஃபர்ஸ்ட் அந்த பழைய ஏற்பாட்டில் இது வந்து இப்போ கலாத்தியருக்கு வாங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வாங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். பக்கம் 289. என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையிலே வருகிறீர்களோ அப்பவே நம்ம எப்படி எல்லாரும் என்ன ஆயிடுறோம்? நம்ம சிலுவையிலே அறையப்பட்டோம். சிலுவையிலே நம்ம என்ன செஞ்சோம்? அவரோட கூட சேர்ந்து விட்டோம், மலையப்பட்டு விட்டோம், ஆயினும் பிழைத்திருக்கிறோம். ஆனா அறையப்பட்டதுனா நம்ம அரைஞ்ச உடனே இறந்தா போயிடுறோம். அரைஞ்ச பிறகு நம்முடைய அப்பந்தான் நம்ம புதுசா பிறக்கிறோம். சிலுவையில் அறையப்படுது நம்மளது புது வாழ்விலே 2வது பிறப்பாக பிறந்து நாம் என்ன செய்கிறோம்? அவரோட கூட பிழைத்தும் இருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னைக்கு அவருடைய ஐக்கியமாகிறீர்களோ அவர் நமக்கு பிழைத்திருக்கிறார். நம்ம கூட அவர் இருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது. என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவினாலே தான் நான் பிழைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு என்னைக்கு நம்ம ஆண்டோட சமூகத்திலே ஒப்பு கொடுத்து வர்றோமோ, ஞானஸ்நானம் எடுத்து வர்றோமோ, அப்பொழுது நம்ம சிலுவையில் அறையப்பட்டாலும் சரி, நாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம வந்து மறுபடியும் என்ன செய்யணும்? பிழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரிசிக்கிறார்கள். அப்ப இந்த வசனம் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரிசிக்கிறார்கள். இந்த குணங்கள்லாம் நம்ம இருக்க வேண்டும். கம்யூனிட்டி சர்வீஸ்ல இந்த லார்ட் சப்போர்ட்ல வந்து என்ன செய்ய வேண்டும்? இந்த குணங்கள் அப்போஸ்தலர் இந்த குணங்கள் மட்டும் இருக்க வேண்டும். உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்யோன்யம்னா என்ன அர்த்தம்? ஒரு என்ன சொல்றது? ஒரு வேறுபாடு இல்லாத ஒரு குணம். அந்யோன்யம் பற்றி பார்க்கும்போது ஒரு சகோதர பாசத்தோடு நம்ம கூட ஒரு தாய் வயிற்று நம்ம பிறக்க வச்ச நேரம் பிறக்க விட்டாலும் நம்ம கிறிஸ்துக்குள்ள யார்தான்? நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளாக தான் இருக்கோம். அப்பொழுது நம்ம ஆண்டவர் ரசிக்கிறோம். நம்ம அந்யோன்யத்திலே நம்ம அந்யோன்யம் மக்கள் இருக்க வேண்டும். நம்ம தெரிஞ்சவங்க மாத்திரம் அந்யோன்யமா இருந்து அன்பை காட்டி விட்டு தெரியாதவர்களிடம் நம்ம அன்பை காட்டாமல் இருக்கக்கூடாது. அது கிறிஸ்தவ குணம் அல்ல. எல்லோரும் நம்மளை நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளிடம் அவங்க அன்பை காட்ட வேண்டும். தெரிஞ்சவர்களிடம் சரி, தெரியாதவரிடம் சரி, நம்முடைய பேச்சிலையும் நம்ம நடக்கையிலையும் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மளுடைய அன்பை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம அதிகமாக காட்ட வேண்டும். அன்பினாலே அன்பு இயேசு கிறிஸ்து அந்த அன்பை தான் நம்ம சொல்றோம். எல்லாரிடமும் காட்டினார். காட்டி கொடுத்த இயேசு யுவதாசை கூட அவர் மன்னிக்கிறார். அதே போல அவரை பிடிக்க வந்த ஒரு கைதியை என்ன செய்கிறார்? ஒரு சிறை காவலர் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்யறாரு? அவரை பிடிக்க அவர் பேதர் என்ன செஞ்சாரு? மீனை வெட்ட கத்தியை எடுத்து வந்து என்ன செஞ்சார்? அவர் காத்த வெட்டினார். என்ன செய்யறாரு? காத்த வெட்டுறாரு. காலை வெட்டுறாரு. மீன் வெட்டும் போது ஃபர்ஸ்ட் எதான் வெட்டுவாங்க? வெட்டும் போது காது இதெல்லாம் செய்யலாம் ஃபர்ஸ்ட் வெட்டி விடுவாங்க. வெட்டி எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. காதை வெட்டுறாரு. உடனே அந்த காத்தை எடுத்து என்ன செய்யறாரு? எடுத்து ஒட்டி வச்சு ஜோம் பண்றாரு. காது ஒட்டிக்கிடுச்சு.
பார்த்தீங்களா அந்த ஒரு அன்பை பாருங்க. நம்ம அந்த பிடிக்கத்தானே வந்திருக்கிறாரு, பிடிக்கத்தானே வந்திருக்காங்க. அவருக்காவது எப்படி போன அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. நம்ம எதிரிகளை கூட ஒரு அன்பை அவருடைய இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துகிறார். பிடிக்க வந்த மனிதரிடம் சரி, அவர் கருணையையும் அன்பையும் ஒரு எல்லா காரியங்களும் அந்த குணத்தினாலே அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த குணங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதிகமாக இருக்க வேண்டும். அதிகமான அந்த குணங்களை நம்ம அதிகமாக அர்ப்பணிப்பதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். எல்லாவற்றும் உறுதியாக இருக்க வேண்டும். எதில் இருந்தால் நேசிக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். உறுதி இல்லாமல் இருக்கக்கூடாது. உறுதியாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதிப்பட வேண்டும். எப்படி ஆண்டவர் பிடிக்க வேண்டும்? உறுதியா எப்படி பிடிக்கிறது? உடம்பு பார்த்துருக்கீங்க, உடம்பு பிடிக்கும் இல்லையா? ஸ்ட்ராங்கா பிடிக்கும். பிடிச்சா விடக்கூடாது. ஆண்டவர் அப்படி ஸ்ட்ராங்கா உறுதியாக இயேசுவை அப்படி பிடிச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். லைட்டா பிடிச்சிட்டு இப்படியே விட்டு போறது அப்படி இருக்கவே கூடாது. உறுதியாக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள வேண்டும். குரங்கு ஒரு மரம் விட்டு மரம் தாவும் பொழுது அந்த குட்டியானது அந்த தாயை எப்படி கட்டியா பிடிச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த சமூகத்தை பார்த்தா அவன் தெரியும். ஒரு மரம் விட்டு மரம் தாங்கும் பொழுது அந்த குட்டி அவருடைய அம்மாவுடைய அம்மா குரங்கை அவ்வளவு உறுதியாக பிடிச்சிருக்கும். உறுதியாக பிடிச்சிருப்போம். அவன் ஸ்பீடாக போதாங்கன்னா கூட அந்த குட்டி நிறுத்தி விடாது, கீழே விழவே விடாது. ஏனென்றால் அந்த பிடித்திருக்க பிடியானது உறுதியான ஒரு பிடியாக அது காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவரை அப்படித்தான் அதிகமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். உறுதியாக ஆண்டவரை பிடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்குதா? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். ஐக்கியம்லாம் யாரோட தான் இருக்கணும்? சகோதரத்தையும் நம்ம அன்பை ஐக்கியத்தை காட்ட வேண்டும். அதே மாதிரி ஆண்டவரிடமும் பிதாவோடமும் குமாரனமா இயேசு கிறிஸ்துவிடமும் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஐக்கியத்தை காட்ட வேண்டும். ஐக்கியத்தை நமக்கு காட்ட வேண்டும். அந்த ஐக்கியத்திலே நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியாக பழைய ஏற்பாடுக்கு வரும்பொழுது சங்கீதம் படித்தோம் இல்லையா? சங்கீதம் படித்தா 133 படிச்சோங்க. 133 எடுங்க. சங்கீதம் 133 1 இதோ சகோதரர் ஒருமைக்கு வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சகோதர சகோதரியோட கூட பிறந்தவங்களுக்கு தெரியும். அவங்க கூட நம்ம இருக்கும்பொழுது, ஆனால் இப்போ அதிகமாக கூட இருந்தாலும் சண்டைகள் தான் வரும். பக்கத்தில் ரொம்பவே ஒட்டி போயிருந்தேன்னு வச்சுக்கலாம், அதிக தேவையில்லாத சண்டைகள் தான் வரும். சில நேரங்களில் அவங்க ஒன்று சொல்கிற இமோச்சில் மாறி சண்டைகள் தான் தேவையில்லாத விஷயங்கள் வரும். என்ன செய்யணும்? நம்ம ஆனாலும் உண்மையான அன்பாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? தனிச்சு பிரிஞ்சு இருக்கும் பொழுது அந்த அன்பு அதிகமாக வளர்க்கப்படும். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்றாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ரொம்ப நன்மையான காரியம். ஒருமித்து இருப்பது எத்தனை நன்மையான காரியம். வேதம் கூட வசனம் படிக்கிறோம். ஒரு தனித்து இருக்கணும். கீழே விழுந்தா யார் தூக்கி விடுவாங்கன்ட்டு வசனம் இருக்குது. எங்க சொல்றாரு? பிரசங்கில இருக்குது. தனித்து ஒருத்தன் விடப்பட்டால் அவனை தூக்கி விடுறதுக்கு ஒருவனும் ஆள் இல்லையே அப்படின்ட்டு வசனம் இருக்கு. ஆனால் முப்புரி நூல் சீக்கிரம் வராது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இங்கே அந்த வசனத்தை படிக்கலாம் என்று பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதனாலும் அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒன்றியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன் உண்டாகும். அதுக்கான தரிசனம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. அவன் நம்ம கூட ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருக்கணும்? கீழே விழுந்தா கூட ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு ஏதாவது ஒரு ஆள் வேண்டும். ஆனால் தனியாக இருந்து ஒருத்தர் விழுந்தாருன்னா யார் அவனை தூக்கி விடுவாங்க? அந்த வசனம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 12 ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் வராது. நம்ம ஒற்றுமையாக இருக்கும் பொழுது என்ன வராது நமக்கு. யாராவது ஒரு சண்டைக்கோ பிரச்சனைக்கோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு எதிர்க்கும் பொழுது அவங்க ஓடி விடுவார்கள். ஆனால் ஒருத்தர் வந்து வரும்பொழுது அவங்களுக்கு சண்டை அவங்களால போட முடியாத நிலைமை வந்துடும். ஆகவே அதை சொல்றாரு, நீங்கள் சேர்ந்திருங்கள். ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால்
இருவரும் அவனுக்கு எதிர்க்கலாம். முப்பரின் நூல் அது சின்ன சின்ன காரியங்களுக்குலாம் மனசா வரவே கூடாது. சின்ன சின்ன காரியங்கள் இது சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க. நீ கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்க ரோசம் மானம் என்ன கூடாது. ரோசமும் மானம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இதுக்கு இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவ இருக்க முடியாது. எதுக்கு ஏன் ரோசப்படுறீங்க? ஏன் ரோசப்படுறீங்க? உப்பு கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. ரோசம் வர கம்மியாகும். உப்பு உரப்புலாம் போட்டு உரப்பு போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? காரம் போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? கோவம் தலைக்கு வரும். அப்படித்தானே? காரம் அதிகம் சாப்பிடணும் கோவம் தலைக்கு வரும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோவப்படும். இதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது. கோவமே படக்கூடாது. ஆண்டவர் எத்தனை அடித்தார்கள், என்னென்ன காரியம் ஒன்றுமே அவர் கோபத்தை எதுவுமே வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தினாரா? ஒரே ஒரு காலத்தில் அவர் கோபப்பட்ட என்ன காரியம்? அது ஆலயத்தில் வந்து புறா வைக்கிறவர்களை பார்த்து நேசிக்கிறாரு. என்னுடைய பிதாவை கல்லர் போய் ஆக்கிட்டீர்கள். அவர்களை தான் அடித்து வருகிறார். தவிர எந்த காரியத்திலும் யார் மேலும் அவர் என்ன செய்யவில்லை, கோபப்படவே இல்லை. ஆக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டிய கோபங்களும் இந்த காரியங்களும் சரி எல்லாமே வந்து ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு போயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் வெளியே போய்கிட்டே இருப்போம். ஆகவே இந்த கோபங்கள் இதெல்லாம் எது இருக்கக்கூடாது. எல்லாமே ஆண்டோட பிள்ளைகளுக்கு எல்லாம் ஐக்கியமாக இருப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 32 34 வரை. இந்த இளையவனுக்காக ஒரு அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றையும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரனோடு கூட போகுவிடும்படி மன்றாடுகிறேன். உன்னுடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். அந்த சொல்ல வேண்டிய காரியம் வந்து கொஞ்சம் என்னன்னா என்ன சொல்லுவாங்க பார்க்கும்போது, யோசேப்பு வந்து என்ன செய்யறாரு, சகோதரர்களை ஒருவராக என்ன செய்யறாரு, உட்கார வைத்து சாப்பாடு கொடுக்கிற ஒரு சம்பவம். அந்த யோசேப்பு என்ன செய்கிறார், அங்கே இந்த நாட்டில் ராஜாவாக இருக்கும் பொழுது அவருடைய உணவு பஞ்சத்தினாலே எல்லோரும் யோசேப்பை நாடி அந்த உணவை தானியங்களை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள். வரும் பொழுது யோசேப்பு தான் என்று தெரியாமல் அவர் எல்லோரும் அவன் காலில் விழுந்து நிற்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொருவரையும் உட்கார வைத்து என்ன செய்கிறார், அவர் உட்கார வைத்து ஒரு சாப்பாடு வரிசையா அண்ணன் தம்பி அவர் கூட பிறந்த எல்லோரையும் வரிசையா உட்கார வச்சு கொடுக்குறாரு. உணவு பரிமாறுகிற ஒரு சம்பவம். அப்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு. வீட்டில் போயிட்டு ரூமில் போயிட்டு என்ன செய்கிறார், அவர் அழுகிறார். என்றால் சகோதரி அநேக நாட்களுக்கு முன்பாக அவர் செய்கிறார், பார்க்கிறார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சகோதரர், ஆனால் அவருக்கு நம்ம சகோதரன் தான் என்று அவருடைய அண்ணனுக்கு தெரியவில்லை. ஆனால் யோசேப்பு கண்டுபிடித்தார். அந்த எல்லோரும் என் உடன் பிறந்த சகோதரர்களுடைய அண்ணன்கள் என்று யோசேப்பு கண்டுபிடித்து விட்டார். ஆனால் அவருடைய சகோதரர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்றால் காலங்கள் மாறிவிட்டது. இவரும் பெரிய ஆளாகிவிட்டார், அவர்களும் பெரிய ஆகிவிட்டார்கள். ஆனால் அது கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முகச்சாடை இருக்கும் இல்லையா, குடும்பத்தில் சில நேரங்களில் அந்த முகச்சாடை என்று சொல்லுவார்கள். அந்த முகத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி, அந்த முகங்கள் ஒரே மாதிரி இருக்கும் அந்த சாடைகள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார், அவர் உட்கார வைத்து என்ன செய்கிறார், அவர் ஒவ்வொருவருக்கும் சாப்பாடு கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு நாளும் அவர் சகோதரர்களை பழி வாங்கவில்லை. யாரு? யோசேப்பு. அந்த சகோதரர்களை நினைத்திருந்தால் பழி வாங்கிக்கலாம். ஏனென்றால் அவர் இருக்கிற இடம் என்ன இடம், பெரிய ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆனால் அந்த பழிவாங்குதல் அந்த யோசேப்பிடம் காணப்படவில்லை. அன்பை வெளிப்படுத்தினார். பழிவாங்குவதற்கு பதிலாக அன்பை என்ன செய்கிறார், அவர்களுக்கு வெளிப்படுத்துவதே பார்க்க முடியும். அந்த கிறிஸ்துவின் பிரியமானவர்கள் இந்த நாளிலே இன்னும் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். 103ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 103ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சீக்கிரட்டுங்க. 103ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 103ஆம் அதற்கு அவன், மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரும் ஐஸ்வர்யவான்களான வாலிபர்களுக்கு பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கணும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லணும். எந்த வார்த்தை சொல்லணும்?
முந்தின நற்கிரியை பார்க்கிலும் பிந்தின நற்கிரியை அர்ப்பணம் உத்தமமாய் இருக்கிறது என்று நம்ம கர்த்தரே நமக்கு என்ன செய்ய வேண்டும்? சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து பிதாவானவர் நம்மை நம்மளை நம்ம அனைவரையும் பார்த்து ஆண்டவர் செய்த முந்தின நற்கிரியை பார்க்கிலும் பிந்தின நற்கிரியை உத்தமமாக இருந்தது என்று ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்க உத்தமம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான்னு வேதம் சொல்லியிருந்தாங்க. அந்த உத்தமத்திலே நம்ம கடைசி வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம உத்தமத்தை விட்டு விலகி நம்ம தீய செயல்களில் ஈடுபடாதபடி ஆண்டோட அந்த உத்தமத்தை நடக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டோட பிள்ளைகளாக நம்ம உறுதியாக இருக்க முடியும். ஆக இந்த நாளிலே நம்ம ஆண்டோடைய அந்த திருவனத்திலே பங்கு அந்த அப்பத்தை குடிப்பதற்கு முன்பாக அவருடைய பாதங்களிலே கழுவுவதற்கு முன்பாக நம்ம ஆண்டோடைய முழுமையான ஒப்படைத்து நம்ம ஆராய்ந்து அறிந்து இந்த சம்பவங்களை இந்த காரியங்களை செய்வோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேசுவதாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.